சித்திரம் பேசுதடி முகநூல் நண்பர்களுக்கான ஒரு கவிதை நிகழ்ச்சி. வணக்கம். சித்திரம் பேசுதடி கவிதை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் தோழி அன்புடன் கவி. இது 8வது வார நிகழ்ச்சி. வெள்ளிக்கிழமை அன்று குறிப்பிட்ட நேரத்தில் எங்களால் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப முடியல, வருந்துகிறோம். சரி வாங்க, இந்த வாரம் யாரெல்லாம் கவிதை எழுதியிருக்காங்க, எந்த மாதிரியான நிழல்படம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த வாரம் ஒரு அழகான நிழல்படத்தை கார்த்திகேயன் அவர்களுடைய காட்சிப்பேழை என்ற பக்கத்துல இருந்து நாங்கள் எடுத்தோம். அந்த நிழல்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் திருமண பந்தம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை வெளிப்படுத்தும் வகையில மணமுடித்த மணமகளின் காலில் மெட்டியை அணிவிப்பது போன்ற ஒரு அழகான நிழல்படத்தை இந்த வார கவிதை நிகழ்ச்சிக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த நிழல்படத்தை பார்த்ததும் நிறைய பேர் நிறைய கவிதைகளை எழுதி அசத்தி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த வாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளோட இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாமா? நிகழ்ச்சியின் முதல் கவிதையாக வரப்போவது சங்கீதா செந்தில் அவங்களுடைய கவிதை தான். காட்டு மன்னார் கோவிலில் அவங்க இருக்காங்க. ஸ்னோ ஒயிட் சோனா என்ற பிளாக் அவங்க வச்சுருக்காங்க. அது மூலயமா கவிதைகள், சமையல், கைவினை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எழுதிட்டுருக்காங்க. சரி வாங்க, நம்ம சங்கீதா செந்தில் இந்த நிழற்படத்திற்கு எப்படி கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டு ரசிக்கலாம். விரல்களுக்கிடையே வீணை போல என் கரங்களுக்கிடையே காதல் சொல்ல காத்திருக்கு இந்த மெட்டி. உன்னை அன்பாய் காக்க உன் கொலுசிட்ட கால்களுக்கு கிரீடம் சூட்டிடும் இந்த மெட்டி. திருமண பந்தத்தில் சொந்தம் ஒன்று புதிதாய் சேர செய்தி சொல்லும் இந்த மெட்டி. உன் முடி முதல் அடிவரை எனக்கே என்று எழுதி தந்த திருமண சாசனத்தின் கையெழுத்தாக இந்த மெட்டி. உனக்கே உனக்காய் சமர்ப்பிக்கின்றேன் என்னையும் இந்த மெட்டியையும். நன்றிகள் சங்கீதா, அழகான கவிதையை தந்திருக்குங்க. தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்கு தன்னுடைய கவிதையை தந்திருப்பது கன்ஸ் கணேஷ் என்ற பெயரில் பதிவிட்டிருக்க கணேஷ்குமார் அவர்கள் தான். அவருடைய பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவேலைகள் செய்வது அவருடைய பணியாகும். திரைப்படத்துறையில் பாடல் எழுதணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. உங்களுடைய ஆசை நிறைவேற சித்திரம் பேசுதடி குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். சரி வாங்க, நம்ம கணேஷ் அவர்கள் தன்னுடைய கவிதையை எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டு ரசிக்கலாம். மெட்டி. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அன்பை பொழிய வந்தவளே, ஆயுள் முழுதும் ஆண்டவன் போல ஆசி வேண்டி என் பாதம் தொடுபவளே, இல்லற வாழ்க்கை இனிதே தொடங்க இன்று சபையோர் முன்னிலையில் ஈசன் படைப்பே ஈடான என்னவளே, ஈந்தேன் என் வாழ்க்கை முழுதும் உன் பாதம் தொட்டு உலகுக்கு காட்டி உனக்கு அணுகிறேன் இந்த மெட்டி. ஊருக்கு நாம் ஊமையாய் வாழ்ந்து ஊர் மிச்சி பேச வாழ்வோம். என்றுமே பிரிவு எட்டி பார்க்காது எல்லோரும் வியக்க வாழ்வோம். ஏளனம் பேசுவோர் ஏங்கியே பார்த்திட ஏகாந்தமாய் வாழ்ந்திட சூளுரைப்போம். ஐஸ்வர்யம் காண்போம், ஐயம் வேண்டாம், ஐயா அம்மா வாழ்த்துங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை ஓங்கி ஒருவருள் ஒருவராய் வாழ்ந்திடுவோம். ஓலை வீடோ ஓட்டு வீடோ ஓடிடும் இறைச்சல் தாங்கிடும் இனிமை, அவ்வையும் ஆக்திச் சூடியும் அக்தே நீயும் நானும். நன்றிகள் கணேஷ். வரிசையில் உங்களுடைய கவிதை ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தொடர்ந்து எழுதுங்க. சித்திரம் பேசுதடி குழுவின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
அடுத்ததாக வரப்போகின்ற கவிதை முருகேசன் பெரியசாமி அவர்களோட கவிதை தான். அவருக்கு பிடித்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதை படிப்பது தான் ரொம்பவே பிடித்த விஷயம். புதிய புதிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கருத்துள்ள புத்தகங்களை படிப்பதை பொழுதுபோக்காக வைத்திருக்காங்க. சரி வாங்க, நம்ம முருகேசன் பெரியசாமியோட கவிதை எப்படி இருக்கு, இந்த நிழற்படத்திற்கு பொருத்தமா இருக்கா அப்படின்னு கேட்டு ரசிக்கலாம். பௌர்ணமி நிலவு அணிந்து கொள்ள பரிசளிக்கின்றேன் 3ஆம் பிறையை. ஆமாம் உண்மையே, முகில்களுக்குள் நான் மூழ்கி 3ஆம் பிறை பிடித்து என் காதல் நெருப்பிட்டு கைகளால் அதை மெல்லத் தடவி என் உதட்டில் நீ பதிய வைத்த முத்தங்களை மெதுவாய் படிய வைக்கின்றேன். பணிந்து கொண்டே வளைந்து கொடுக்கிறது அந்த பிறை. மெட்டியாக்குகிறேன் உன் கால் விரலுக்கு. மெல்லிசை எழுப்பும் சதைங்குகளுக்கு துணையாக சல்லாரி ராகமிட. இதுவரை வேறு இசை கேட்ட எனக்கே இது ஒரு புது இசை. அன்பே பார்த்து நட, உன் பாதங்களை பாட செய்ய கச்சேரிக்கு அழைத்துவிடப் போகிறார்கள். 3ஆம் பிறையை மெட்டியா அணிவித்த அழகான ஒரு கவிதையை முருகேசன் பெரியசாமி அவர்கள் எழுதியிருக்காங்க. நன்றிகள் முருகேசன் அவர்களே, தொடர்ந்து எழுந்துங்க. சித்திரம் பேசுதடி குழுவின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. இணையான இளமானே துணையான இளமானே. ஈரோட்டில் பிறந்து ஜப்பானில் இயந்திர பொறியாளராக பணிபுரிகின்ற சதீஷ்குமார் அவருடைய கவிதையை தான் நாம் இப்போ கேட்க போகின்றோம். குழந்தைகள் என்றால் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. புகைப்படம் எடுப்பது, அழகிய மழையில் நனைவது, இயற்கையை ரசிப்பது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவருக்கு பிடித்த விஷயமா இருக்கு. சமூக ஆர்வம் ரொம்பவே அதிகம். அதற்கான பணிகளையும் அவர் ஈடுபட்டு வருகின்றார். வாழ்த்துக்கள் சதீஷ்குமார். சரி வாங்க, நம்ம சதீஷ்குமாரோடைய கவிதையை கேட்டு ரசிக்கலாம். என் வாழ்க்கை பயணத்தில் நான் பயணம் செய்ய மத்தியில் உன்னை கண்டேன். கண்டதும் என்னை தந்தேன். என் பயணத்தை உன்னுடன் கடக்க விரும்பினேன். நம் பயணத்துக்கான 3 முடிச்சுகளை மகிழ்ச்சியுடன் நீ ஏற்றாய். நாணத்தால் நீ தலைகுனிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாய் உனக்கு மெட்டி அணிவித்து உன்னை கரம் பிடித்தேன் கண்ணம்மா. காதல் மனைவியாய் இதோ என் பயணம் உன்னுடன். என் கண்ணே, என் காதுக்குள் எழிலிசை கீதமாய் உன் மெட்டி ஒளியின் சங்கீதம் ஒலிக்க உன்னோடான என் பயணம் தெகிட்டாத இன்பமாய் வாடாத ரோஜாவாய் நம் பயணம் என்றும் மல்லிகையாய் மலரட்டும். நன்றிகள் சதீஷ்குமார், உங்கள் கவிதை ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கை பயணமும் தெகிட்டாத இன்பமாய் வாடாத ரோஜாவாய் மல்லிகையாய் என்றென்று மலர்ந்திருக்க சித்திரம் பேசுதடி குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்த கவிதையாக வரப்போவது யோகாராம் என்ற பெயரில் பதிவிட்டு இருக்கின்ற யோகேஸ்வரி ராமச்சந்திரன் அவர்களோட கவிதையை தான் நாம் இப்போ கேட்க போகின்றோம். சேலத்தில் இருக்கின்ற இவங்க ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியை. வாசித்தல், கவிதை எழுதல் இதெல்லாம் அவங்களுடைய பொழுதுபோக்குகள். சரி வாங்க, நம்ம யோகேஸ்வரி ராமச்சந்திரன் அவர்களுடைய கவிதையை கேட்டு ரசிக்கலாம். மெல்லியலே மிஞ்சணிந்தேன். அம்மி மிதித்து விட்டு அருந்ததியை பார்ப்பதற்கு உன் அழகான பாதம் தொட்டு ஆசையாய் மிஞ்சணிந்தேன். எந்த ஒரு பெண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. எனக்கென உன்னை என் தாய் வந்து பார்க்கும் வரை. இத்தனை சபை பெரியோர் எமை வாழ்த்த உன் பாதம் இதமாய் பிடித்து உன் 2 காலில் மிஞ்சணிந்தேன். உன்னை காப்பது ஒன்று மட்டும் என் கணன் கேள்.
என்னோடு அத்தனையும் இனி காப்பது உன் கடனே. கற்பு நெறி இருவருக்கும் கலங்கரை விளக்கம் என கட்டி வைத்தார் காலிரண்டில் கண்மணியே மிஞ்சு கொண்டு. என்னை மிஞ்சிடுவாய் என்பதல்ல இதன் அர்த்தம். எழுமிகு தத்துவங்கள் இதிலிருக்கு கண்டிடுவாய். பேணி காத்த உன் புகுந்த வீட்டு பெருமையையும் புகுந்த வீட்டில் பல புது புது பண்பாடும் என் குலமகளே காப்பாய் என கெஞ்சாமல் கெஞ்சி குனிந்து உன் கால் பிடித்து குணவதியே மிஞ்சணிந்தேன். மார்தட்டி மானத்துடன் வாழ்ந்துவிட்டேன் இன்று வரை. மாற்றுத்தாய் நீ எனக்கு மறவாமல் நிலைநிறுத்து. அம்மியில் பாதம் தூக்கி யார் வைக்க சொன்னார்கள்? ஆதி முதல் இன்று வரை அது சொல்வேன் கண்மணியே. கற்பிலே கருங்கல்லாய் கலங்கரை விளக்கமாய் கணவனின் நலம் காத்து நல்கிடுவாய் இன்பத்தை. அம்மியும் குலவியும் ஆதியும் சோதியுமாய் அவ்வகையில் பார்த்தால் அடுத்தது நம் சிருஷ்டி. நல்லதோ கெட்டதோ நம் வீட்டில் சகஜமடி. நாள் சுவற்றுக்குள்ளே நல்லதாய் முடித்து வைப்பாய். என்னவள் நீ என்பதனை இந்த மிஞ்சு காட்டுமடி. உன் கால் பாதம் பார்த்து நடந்து வரும் கட்டழகு ஆண்களுக்கு. இத்தனை மகத்துவம் ஏன் இந்த மிஞ்சிக்கு? என் ஜீவன் இத்தரணி விட்டேகும் வரை பெயர் சொல்லும் முந்தனுக்கு. இப்போது புரிந்திருக்கும் ஏந்திழையே உந்தனுக்கு. தப்பேதும் இல்லையது தமிழ் தரணி கண்ட தாற்பரியம். நன்றிகள் யோகேஸ்வரி அவர்களே, ரொம்ப அழகான கவிதையை தந்திருக்கீங்க. மெட்டி அணிவதோட சிறப்பா உங்க கவிதை மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிரம்மாண்ட எழுத்துக்களுக்கு சொந்தக்காரரான கனவு பிரியன் அவரோட கவிதையை தான் நாம இப்ப கேட்டு ரசிக்க போகின்றோம். தூத்துக்குடியில் பிறந்த இவர் இப்ப அபுதாபியில பணிபுரிகின்றார். சரி வாங்க நம்ம கனவு பிரியனோட கவிதையை கேட்டு ரசிக்கலாம். காதல் என்பது எதுவரை? நிறைய காதல் கவிதைகளை காண்கிறேன் முகநூல் எங்கும். அவை அனைத்தும் காதலர்களின் உணர்வுகள். கணவன் மனைவியான காதல் கவிதைகளை தேடுகிறேன். கிடைப்பதெல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி கதைகளே. தேடி தேடி பொருள் ஈட்டி தான் வருத்தி குடும்பத்தை பேணி காக்கும் காதல் கணவனை வீதி எங்கும் காண்கிறேன். அப்படியென்றால் இதை எழுத வேண்டியது பெண்ணின் கடமை அல்லவா? சரி விடு, ஒரு மாற்றத்திற்காய் என் மனைவியாகிய உன்னை எழுதுகிறேன். மெட்டி பொருத்திய நாள் முதல் இன்று வரை கடலோரம் மட்டுமே நடத்தி இருக்கிறேன். பஸ்ஸிலும் ஆட்டோவிலும் கூட இடிபட விருப்பமில்லை. பத்திரமாய் பாதுகாக்கிறேன். காரணம் என் பொக்கிஷம் நீ. சொல்லி அனுப்பியும் தந்தை வீடு சென்றதும் மறக்கிறாய். தொலைபேசியில் நானே அழைக்கிறேன் உன்னை. சாரி என்று சிரித்துக்கொண்டே சொல்கிறாய். நல்லபடியாக வந்து சேர்ந்ததாக. அலுவலகத்தில் தேவையின்றி முறைக்கிறேன் அனைவரையும். அவர்களுக்கு தெரியாது வீட்டில் உனக்கு சுகமில்லை என்று. எனக்கென்று எதுவும் இல்லை. உன் மாதாந்திர நகை சீட்டு என்றும் மறப்பதில்லை. பண்டிகைகளில் முதலில் குழந்தைகளுக்கு, பின் உனக்கு புது துணி, கடைசியாய்தான் எனக்கு ஏதோ ஒன்றாய் சேர்கிறது. 5 மணி நேரம் காத்திருந்து 6000க்கு எடுத்த புடவையும் பிடிக்காமல் போக மனம் கோணாமல் மாற்ற வேண்டி மறுநாளும் வருகிறேன். எத்தனை இருந்தாலும் இந்த கவரிங் நகை மேல் உனக்கு ஏன்தான் இத்தனை மோகமோ? ஒவ்வொரு கல்யாணத்திற்கும் புதிதாய் வாங்குகிறாய். நல்லா இருக்கா என்ற கேள்விக்கு சந்தோஷ சிரிப்பை பரிசளிக்கின்றேன். எல்லா வேலையும் முடித்து இரவில் மருதாணி வைக்க ஆரம்பித்து நீ முடிக்கும் போது இரவு 2 மணி. நானும் உறங்காமல் விழித்திருப்பது உனக்கு பிடித்திருப்பதால் நாளை வேலை செய்வதையும் மறந்து டிவி முன்பு தவமாய் காத்திருக்கிறேன். என்னங்க நல்லா இருக்கா? ஒரு கை முழுவதும் ஒரு கையில் கொஞ்சமாய் நீ ஏதேதோ தீட்டிய மருதாணி ஓவியத்தை ரசிக்கின்றேன். தண்ணீர் தாகம் என்கிறாய். நான் தான் ஊட்டிவிட்டேன். போர்வை போர்த்துகிறேன். உறங்கி போகிறாய்.
காலையில் கண்டால் என் மீதும் மருதாணி அப்பி அங்கும் இங்குமாய் சிகப்பு நிறங்கள். கல்யாண வீடு என்றால் எப்படியும் உனக்கு தலை நிறைய மல்லிகை வேண்டும். அதை எப்பாடு பட்டாவது 7 கடல் 7 மலை தாண்டியாவது கொணர்கிறேன். கட்டிய பட்டுப்புடவையில் மடிப்பு சரியில்லாமல் போக நகத்தால் மடிப்புகளை உன் கால்கள் வரை நீவி விடுகிறேன். ஒரு ஜோடி செருப்பு காணாது உனக்கு தெரியும். எனக்கு நான் ஒன்றை தாண்டியது இல்லை. எங்கு கிளம்பினாலும் இதோ கிளம்பிட்டேன் இதோ கிளம்பிட்டேன் என்று சத்தம் மட்டும் கேட்க வாசலில் வண்டியில் குழந்தையுடன் 1/4 மணி நேரமாய் காத்திருக்கின்றேன். இப்படி இன்னும் நிறைய உண்டு. உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலையிலோ அதில் வரும் பணத்திலோ உன் இடையூறு வரும்போதுதான் என்னையும் தாழாமல் கோபிக்கின்றேன். சூடான வார்த்தையில் முகம் வாடி மனம் கோணி அழத் துவங்குகிறாய். அழாதே, அதட்டுகிறேன். ஆனாலும் நானும் மனம் வாடி உன்னை இறுக்கிக் கொள்கிறேன். இன்னும் நீ அழுதால் நான் அழுவேன் என்பதை தெரிந்தவள் நீ. ஒவ்வொரு வீட்டு ஜன்னல் திறந்தாலும் இது போன்ற பல காட்சிகள் காணலாம். சிறந்த காதல் கணவன் வீதியில் உங்களை கடந்து செல்லலாம். பாவம் அவனையும் கொஞ்சம் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தை மழையில் அவனையும் கொஞ்சம் நனைய விடுங்கள். நன்றிகள் கனவு பிரியன் அவர்களே. கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது அப்படின்றத உங்கள் கவிதை வரிகளை அழகாக உணர முடிகின்றது. தொடர்ந்து எழுதுங்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாடில் நேசமொரு கோடி செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. என்ன நண்பர்களே, இந்த வார நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கவிதையும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். திங்கட்கிழமை தோறும் சித்திரம் பேசுதடி பக்கத்தில் கொடுக்கப்படுகின்ற நிழற்படத்தை பாருங்கள், உங்கள் கவிதையை பதிவிடுங்க. நிச்சயம் உங்கள் கவிதையும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். கவிதைகள் தந்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது சித்திரம் பேசுதடி குழுவின் சார்பாக அன்புடன் கவி.